Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத ஒப்பற்ற திருநாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த தேவ செய்தி ஏதோ கொஞ்சம் கேட்டு அப்படியே விட்டுட்டு போற தேவ செய்தி அல்ல. முழுமையான ஒரு தேவ செய்தியாய் நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் அற்புதமாய் இருக்கும். அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும். ஆகவே நேரத்தை ஒதுக்கி இந்த நேரத்துல நாம் தேவனுடைய செய்தியை முழுமையாய் கேட்க நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான வேளையில ஒரு மேன்மையான விடுதலையின் நற்செய்தியின் தலைப்பாக பார்க்கும் போது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை வரும்போது செய்திக்குண்டான தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, கடல் மீது யார் நடக்க முடியும்? அல்லேலூயா. கடல் மீது யார் நடக்க முடியும் என்கிறதான தேவ செய்தி. இந்த தேவ செய்தியின் வாயிலாக பெரிதான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள நாம் கடந்து வந்திருக்கிறோம். இதுவரை கேட்டிராத தேவ சத்தியமாய் அது இருக்கும். இப்பொழுது கர்த்தரின் படைப்பிலே ஒவ்வொரு படைப்பும் வினோத விசித்திரமானது. அது கிரகித்துக் கொள்ள நம்மனாலே முடியவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு படைப்பின் ஆற்றலை உன்னதமான தேவன் தந்திருக்கிறார். ஆமென். படைப்பின் ஆற்றல், அந்த படைப்பின் ஆற்றல் மிகவும் மேன்மையானது. ஆகவேதான் இயற்கையவே அவர் கைக்குள்ளாக இருக்கிறதான சேனைகள் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு ராஜா இருப்பான் என்று சொன்னால் போர் தளபதிகள், போர் சேவகர்கள் மற்றுமாக ஜீவராசிகள் எல்லாம் போருக்கெல்லாம் ஆயத்தமா இருக்கும். குதிரைப்படை, யானைப்படை, இவ்விதமாக எல்லா காலாட்படை இவதெல்லாம் எல்லாமே இருக்கும். அதே போல ஆண்டவர் சேனைகளின் தேவனாய் கர்த்தர், அவர் ராஜாதி ராஜான்னு சொன்னா அவருக்கு போர் புரியும்படியாய் யுத்தத்திலே நிற்கும்படியாய் தேவதூதர்கள் உண்டு. அதோடு மாத்திரமல்ல, இயற்கையே அவருக்கு சாதகமாக நின்று கொண்டிருக்கிறது. அவர் சொன்னா போதும், அது செய்யும். இதன்படியாக பார்க்கும்போது, இந்த இயற்கையின் வாயிலாக பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரின் படைப்பிலே கடல், சமுத்திரம் என்பது மிக 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 முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. இது பூமியிலே மாத்திரமே இது சத்துவம் கொண்டதான பெரிய அமைப்பாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த பூமியை படைக்கும் போது என்ன செய்யறாரு? மூன்று பங்கு கடலாகவும் ஒரு பங்கு பூமி. அந்த பூமியில தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு நிலப்பரப்பு, ஆனா சுத்தியிலும் கடல் பரப்பு அதிகமா இருக்கிறது. கர்த்தருடைய யோசனை பாருங்கள், இதிலே அதிகமான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறதாய் பார்க்கிறோம். ஆகவே நிலப்பரப்பு கொஞ்சமா இருக்கிறது, கடல் பகுதி அதிகமா இருக்கிறது சொன்னா, பூமியை சுற்றிலுமாக என்னன்னா 5 பெரிய கடல்கள் உண்டு. மற்றமாக சிறு சிறு கடல்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தா 7 கடல்கள் என்று சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தையும் உண்டு. இவ்விதமாக முதலாவது பசிபிக் பெருங்கடல், இரண்டாவது அட்லாண்டிக் கடல் என்று சொல்வார்கள், அதுவும் பெரிய கடல். மூன்றாவது இந்திய பெருங்கடல் என்று சொல்வார்கள். நான்காவது தெற்கு பெருங்கடல் என்று சொல்வார்கள். ஐந்தாவது ஆர்டிக் பெருங்கடல் என்று சொல்வார்கள். இதை தவிர சிறு கடல்கள் எல்லாம் அதிகமாய் இருக்கிறது. அதெல்லாம் சேர்த்து பார்த்தா 7 கடல்கள் என்று சொல்வார்கள். அதோடு மாத்திரமல்ல, இதுல பாத்தீங்கன்னா மிகவும் ஆழமான கடல்கள் எதுன்னு சொன்னா பசிபிக் பெருங்கடல் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த பசிபிக் பெருங்கடல் ஆழமாய் இருக்கிறபடினாலே, அதிக ஆழமாய் இருக்கிறபடினாலே, என்னன்னு கேட்டீங்கன்னா நீளமானதுமாய் இருக்கிறபடினாலே எல்லா வர்த்தகத்திற்கும் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் வர்த்தகம் செய்வதற்கும்
கப்பல்களை மிதக்க செய்கிறதான கடலாய் பயன்படுத்துகிறது. ஆகவே கடலின் பயன்பாடுகள் மிகவும் மேன்மையானது. அதெல்லாம் பார்க்கும்போது மனிதன் வாழ்வாதாரத்துக்காக இதோ மீன் பிடித்து அந்த மீன்களை எல்லாம் வியாபாரம் செய்து அநேகருக்கு இதோ சுவை ஊட்டுகிறதான உணவாகவும் சத்தான உணவாகவும் கடலில் இருந்து சத்தான மீன்கள் எல்லாம் மனிதனுக்கு ஆகாரமாகிறது. எவ்வளவு பிரயோஜனம்! அதோடு மாத்திரமல்ல, முத்துக்கள், விலை உயர்ந்த முத்துக்கள், அந்த விலை உயர்ந்த முத்துக்கள் கடலின் ஆழத்திலே முத்து குளித்து அவைகள் எல்லாம் எடுக்கிறதான ஒரு காரியமாய் பார்க்கிறோம். கடல் பாசிகள், அந்த கடல் பாசிகளை பயன்படுத்தி பல மருந்துகளை எல்லாம் தயாரிக்கிறார்களாம். அதோடு மாத்திரமல்ல, இயற்கையின் வாயிலாக பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா பருவ காலங்களையும் கூட இது நிர்ணயிக்கிறதாய் இருக்கிறது கடல்கள். அதோடு மாத்திரமல்ல, இதோ உணவு வகைகள், அதோடு மாத்திரமல்ல நம்ம எல்லாம் சாப்பிடுறோம் பாத்தீங்களா, அந்த சாப்பாட்டுல சுவை வேணும்னு சொன்னா உப்பு வேணும். ஆனா அந்த உப்பு கடல்ல இருந்து தான் நமக்கு கிடைக்குது என்பதாக பார்க்கிறோம். இத்தனை நன்மையான காரியங்களும் சமுத்திரத்திலிருந்து கடலின் வாயிலாக இருந்து மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறதான காரியமாய் இருக்கிறது. இதுல நம்முடைய சப்ஜெக்ட் எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் நாட்டுக்குள்ளாக போகுது. அப்ப அந்த இஸ்ரேல் நாட்டை சுற்றிலுமாக எத்தனை கடல்கள் இருக்கு தெரியுமா? இஸ்ரேலை சுற்றிலும் எத்தனை கடல்கள் இருக்கிறது என்று பார்த்தால், முதலாவது பாருங்க, கலிலேய கடல் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த கலிலேய கடல் மிகவும் பிரசித்தி பெற்ற கடலாக இருக்கிறது. இரண்டாவது பாத்தீங்கன்னா சவக்கடல், டெட் சீ என்று சொல்வார்கள். ஆகவே இந்த சவக்கடல் என்னன்னா அந்த இஸ்ரேலை சுற்றிலுமாக ஒரு பகுதியிலே அவைகள் காணப்படுகிறதா இருக்கிறது. இதுல அதிகமாய் உப்பு கலந்திருக்கிறதான ஒரு காரியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்டர்ல செங்கடல் என்று சொல்லப்படுகிறதான ஒரு அமைப்பும் இருக்கிறது. இதிலே மிகவும் பிரசித்தி பெற்ற கடல் என்னன்னா கலிலேய கடல். அந்த கலிலேய கடலின் ஓரமாக, கலிலேயின் கடலின் பிரயாணமாக இயேசு கிறிஸ்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போதகத்தின் வாயிலாக சென்று வரவும், மற்றுமாக அங்கெல்லாம் மீன் பிடிக்கிறவர்கள் எல்லாம் மீன் பிடித்து தொழில் பண்ணி சாப்பிடுறவங்க அவங்களையும் கூட சீடர்களாய் தேவனாய் கர்த்தர் அழைத்ததும் உண்டு. ஆகவே இந்த சவக்கடல் என்று எடுத்துக்கொண்டால் அது என்னன்னு கேட்டீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இதை குறித்தும் ஒரு 2-3 வசனங்கள் மாத்திரமே வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த சவக்கடல் எப்படி உருவானது என்பது ஒரு ரகசியமான ஒரு காரியம். சோதம் குமாரா அழிவு ஏற்படும் போது அங்கே வானத்திலிருந்து கந்தகம் பொழிகிறதான ஒரு சூழ்நிலை. அந்த கந்தகம் பொழிகிறதான சூழ்நிலையில இவ்விதமாக அந்த கந்தகங்கள் இவ்விதமாக அந்த உப்புகளாய் மாறி என் நாளடைவில் அது சவக்கடலாகவும் உப்பு கடலாகவும் மாறிவிட்டது. ஆகவே அந்த சவக்கடல் என்று சொன்னால் அங்கே ஒண்ணுமே இருக்காது, எந்த ஜீவராசியும் இருக்காது, உள்ளுக்கு ஒரு மீன் கூட இருக்காது, எதிலுமே அந்த வாசம் செய்யவும் முடியாது. அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு கடல் பகுதி. ஆனாலும் தேவனுடைய தீர்க்க தரிசனம் ஒருபோதும் அது மாறாது. அந்த தீர்க்க தரிசனத்தை பார்த்துதான் உலகமே, விஞ்ஞானமே கேட்டுக்கொண்டிருக்கிறது. எந்த ஒரு காரியம் இருந்தாலும், ஏதோ விஞ்ஞானிகளான இருந்தாலும், உலக நாடுகள் முழுவதுமாக, சின்ன நாடு இஸ்ரேல், அந்த சின்ன நாட்டில் என்ன நடக்குது, என்ன சம்பவம் நடக்குது, அந்த நாட்டுக்குள்ளாக இருக்கிறதான இயற்கை வளங்கள் எப்படிப்பட்டது, அந்த நாட்கள் இருந்து புறப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் அவைகள் எல்லாம் எப்படியா இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் அதில் கண்ணோக்கி பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். சமீப காலத்திலே இந்த சவக்கடலை குறித்து ஒரு காரியம் உண்டானது. அது தேவனுடைய வேதத்திலும் அதாவது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம், அது நிறைவேறினதான காரியம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எந்த ஜீவராசியும் இந்த சவக்கடல்ல உயிர் வாழ முடியாது என்கிறதான சூழ்நிலையை தாண்டி ஒரு நதி வருமா,
அந்த நதி சவக்கடலிலே கலக்குமாம். அந்த கலக்கும் போது இதோ அந்த கடலானது உயிர்ப்பிக்கப்படுமாம். அந்த கடலானது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக்கத்தக்கதான இதோ வியாபார ஸ்தலமாக கூட அது மாறுமாம். வாசித்து பாருங்கள். எசேக்கியேலின் புஸ்தகம் 47வது அதிகாரம் 9 10 முடியதான வேத வசனம். எசேக்கியேல் 47 9 10 முடியதான வேத வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும், ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்பொழுது என் இங்கே துவக்கி இணைக்கலாய் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை பிடிக்கிற ஸ்தலமாய் இருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமாய் இருக்கும். அது நடக்கும் என்று சொல்லி இந்த சவக்கடலை குறித்து தீர்க்க தரிசனமாய் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நிறைவேறிவிட்டது. விஞ்ஞானமே இதோ அதிர்ந்து போகிற அளவுக்கு, ஆச்சரியப்படும் அளவுக்கு இப்படியான ஒரு சம்பவம். அதோடு மாத்திரம் இந்த சவக்கடலை குறித்து, உப்பு கடலை குறித்து நாம் பார்க்கும்போது உபாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே பார்க்கும்போது ரூபன் என்கிறதான கோத்திரத்தாருக்கு இந்த பகுதி பிரித்து கொடுத்தார் தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். கிண்ணராத் தொடங்கி அஸ்ரோத் பிஸ்காவுக்கு தாழாய் கிழக்கே இருக்கிற உப்பு கடலான சமனான வெளியின் கடல் மட்டும் யோர்தானின் எல்லைக்குள் அடங்கிய சமனான வெளியையும் ரூபனியருக்கும் காத்தியருக்கும் கொடுத்தேன். பாத்தீங்களா? அதை பிரித்து கொடுத்தார். இவ்விதமாக அந்த உப்பு கடலுக்குள்ளாக பலவிதமான சத்துவங்களும் பலவிதமான தேவனுடைய ஆசீர்வாதம் மிக்க இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளாக உருவாக்கப்பட்ட பல பொருட்களும் கூட அங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு பொக்கிஷமாகவே இந்த உப்பு கடலானது இருக்கிறதாம். அது மனிதனுடைய கண்களுக்கு தெரியறதில்லை. ஆனால் இனி வருகிற காலங்களிலே அவைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக வெளிவரும் என்று சொல்லி பார்க்கிறோம். இவ்விதமாக இந்த இஸ்ரேல் நாட்டை சுற்றிலும் இருக்கிறதான கடல் பகுதி மிக மிக முக்கியமானதாகவும் இருக்கிறது. அது இன்றைக்கும் நமக்கு ஆவிக்குரிய வகையிலே, நமக்கு பிரயோஜனம் ஊட்டுகிற வகையிலே ஒரு நல்ல ஒரு படிப்பினையாகவும் இருக்கிறது. ஆகவே கலிலேயா கடல், அந்த கலிலேய கடலின் வாயிலாக ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு பெரிய பெரிய புதுமையெல்லாம் செய்யறாரு. ஒரு முறை கடலின் கரையிலே தேவன் நின்று கொண்டிருக்கிறார். நடுக்கடலிலே சீடர்கள் கப்பல்களை ஓட்டி கொண்டு போகிறார்கள், செலுத்தி கொண்டு போகிற வேலை. அந்த வேளையிலே திடீரென்று ஒரு பலத்த காற்று அடிக்கிறதாம். அந்த காற்று அடித்த உடனே இவர்கள் தண்டு வலித்து என்னன்னா முன்னேறக்கூடாதபடிக்கு காற்று பயங்கரமாய் அடிக்கிறது. காற்று அடிச்ச ஒருவேளை படகே கவிழும்படியான ஒரு சூழ்நிலை. பயங்கர போராட்டமான அந்த கப்பலை இயக்குவதற்கு மிகவும் போராட்டமான ஒரு சூழ்நிலை. அந்த படகிலே சீடர்கள் இருக்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம். வாசித்து பாருங்கள். மாற்கு 6வது அதிகாரம் 47 48 வசனம். சாயங்காலமான போது படகு நடுக்கடலிலிருந்து அவரோ கரையிலே தனிமையாய் இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வளர்க்கிறதில் வருத்தப்படுகிறதே அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறது போல் காணப்பட்டார். பாத்தீங்களா? 4ஆம் ஜாமம். அந்த 4ஆம் ஜாமம் பயங்கரமான இருளான சூழ்நிலை. ஆகவேதான் அந்த இருட்டான சூழ்நிலையிலே என்ன செய்வது என்பது இவர்களுக்கு தெரியாது. கரையும் தெரியாது, எதுவும் தெரியவில்லை. இவ்விதமாக பயங்கரமான ஒரு போராட்டமிக்க ஒரு நேரம். அந்த நேரத்தில் இதோ என் சீசர்கள், என் சீடர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்று சொல்லி கரையில் இருந்து தேவன் என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்து கடல் மீது நடக்கிறது போல அங்கே வருகிறார். வாசித்து பாருங்கள். மாற்கு 6:49. அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். சத்தமிட்டு அலறினார்கள். ஐயோ பயமாய் இருக்கிறது. காற்று ஒரு பக்கம், படகு
கவிழக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னொரு பக்கம். ஆனால் அவருடைய கண்களுக்கு முன்பாக யாராச்சும் நடக்க முடியுமா? சமுத்திரத்தின் மேலே ஒரு மனுஷன் நடக்க முடியுமா? இது இயற்கைக்கு புறம்பான ஒரு காரியமா இருக்கிறபடினாலே ஐயோ ஆவேசம், நம்ம பாஷையில சொல்ல போனா ஐயோ பேய், ஐயோ பிசாசு அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? அதே போல ஐயோ ஆவேசம் என்று சொல்லி அவர்களுடைய மொழியிலே சொன்னார்கள். பயமாய் இருக்கிறதே, ஐயோ ஆவேசம் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னதாக தேவன் சொன்னார், நான் தான், பயப்படாதிருங்கள், நான் இந்த கடலின் மேலே நடந்து வந்தது உங்களை காப்பாற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்ற அந்த காரியத்திலே தேவன் சொன்னார், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். வாசித்து பாருங்கள், மாற்கு 6வது அதிகாரம் 50 51 முடிய. அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். பாத்தீங்களா, ஆச்சரியம் நிகழ்ந்தது. பிரியமானவர்களே, இந்த சம்பவம் நடந்த சம்பவம். ஆகவே இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்தார், அவ்வளவுதான் நம்ம நினைக்கிறோம். சில வேளைகளிலே பார்க்கும்போது இதுக்குரிய ஆவிக்குரிய ரகசியங்கள் மிக மிக முக்கியமானதாய் இருக்கிறது. சில வேளைகளிலே நாம் பார்க்கும்போது நாமும் கூட இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் நாம் சில நாட்களிலே பயப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். பயங்கர போராட்டம் வரும்போது, திகில் வரும்போது, பலவிதமான பிரச்சனைகள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே இதோ விசுவாச படகை செலுத்தி கொண்டிருக்கும் போது அந்த படகு மூழ்கத்தக்கதான பயங்கரமான எதிர்ப்பின் சக்திகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு நம்மை அசைக்க வைக்கும். அப்பொழுது பயங்கரமான ஒரு வேதனையும் பயங்கரமான ஒரு பிரச்சனையும் தோன்றி, ஐயோ வாழ்க்கையிலே ஒரு புயல் வீசி விட்டதே சொல்வதில்லையா? வாழ்க்கையில ஒரு வெள்ளத்தை போல நான் மூழ்கிருவேனோ, தலை வரைக்கும் வந்துருச்சு பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். தலைக்கு மேல ஓடி போச்சே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அந்த சமயத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் நம் பக்கமாய் வந்தால் மாத்திரமே நாம் தப்புவிக்க முடியும். ஆகவேதான் நம்மை சூழ்ந்திருக்கிறதான போராட்டங்கள் எல்லாம் என்ன என்ன தெரியுமா? வாசித்து பாருங்கள், சங்கீதம் 2வது சங்கீதம் 1வது வசனம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். காற்று வீசும் போது சமுத்திரம் கொந்தளிக்கிறது. அதே போல ஜாதிகள், நம்மை சுற்றிலும் இருக்கிறதான ஜாதி ஜனங்கள் எல்லாம் கொந்தளிக்கிறதா. அவங்களுக்குள்ளாக பயங்கரமான அசுர வேகத்தோடு கூட பலவிதமான துர் எண்ணங்களும் சேர்ந்து அக்கிரமக்காரர்களாய், அநியாயக்காரர்களாய், நமக்கு தீங்கி விளைவிக்கிறதான ஆபத்தான பொல்லாத மூர்க்க குணமுள்ளதான மனிதர்கள் ஒரு பக்கம், அமானுஷ சக்திகள் ஒரு பக்கம், அந்தகார சக்திகள் இன்னொரு பக்கம் எல்லாம் நம்ம என்ன செய்யுமா? மூழ்கடிக்குமாம். இந்த சமூகம் என்கிறதான சமுத்திரத்திலே மூழ்க வைக்குமாம். எவ்வளவு பெரிய பயங்கரம்! அந்த சமயத்திலே நாம் என்ன செய்ய முடியும்? பயங்கரமான வேதனை, பயங்கரமான திகில், பயங்கரமான போராட்டங்கள். அப்படி வரும்போது நாம என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாதாம். பாருங்க, சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் சமுத்திரத்தின் மேலே நடந்தார். நடந்து என்ன செய்தாரே? அவர் வந்து அந்த காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினார். யாருக்காக? தம்முடைய பிள்ளைகளுக்காக, சீடர்களுக்காக. அவ்விதமாக நாமும் கூட ஆண்டவரை பக்கத்திலேயே வச்சுக்கணும், ஆண்டவரை அருகாமையிலேயே வச்சுக்கணும், அவருடைய நேசத்தின் பிரகாரமாக வாழணும். வாழ்ந்தா ஜீவனுள்ள தேவன் அவர் கடல் மேலே நடந்து வருகிறது போல பிரச்சனையின் மேலே அவர் நடந்து வந்து, போராட்டங்களின் மேலே நடந்து வந்து, நமக்கு எதிரடையாய் வருகிறதான கொந்தளிக்கிறதான எந்த காரியமா இருந்தாலும் சரி அது மேலே நடந்து வந்து பயப்படாதிருங்கள் என்கிறதான வார்த்தையை சொல்லுவார். எவ்வளவு பெரிய விஷயம் அல்லவா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து கடல் மேலே நடந்தார். நான் யோசனை பண்ணேன், இந்த சப்ஜெக்ட் எடுக்கும் போது எப்படி கடல் மேலே நடந்திருப்பார்? ஒரு மனுஷன் கடல் மேலே நடக்க முடியுமா?
சமுத்திரத்தின் மேல நடக்க முடியுமா? பூமியில தான் நடக்க முடியும். ஆனா சமுத்திரத்திலே எப்படி நடக்க முடியும்? நடக்கவே முடியாது. நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன், எனக்கு விடையே கிடைக்கல. காலையில என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தின் வாயிலாக ஆண்டவர் இதற்குண்டான விடையை எனக்கு கொடுத்தார். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் வேதத்திலேயே இருக்கு. ஏன்னா ஒரு காரியம் இருக்குன்னு சொன்னா அது வேதத்துல ஒரு அமைப்பாக இருக்கணும், அப்பதான் அது உறுதிப்படும். இயேசு கிறிஸ்து கடல் மேலே நடந்தார் அப்படின்னு சொன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது சர்வ சேனைகளும் இந்த பூமியில வந்துருச்சு. அப்படின்னா பரலோகம் அமைதலாயிற்று என்றும் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிதாவின் மகனாய் இந்த பூமியிலே வந்திருக்கும் போது எல்லாரும் வந்துட்டாங்க, சர்வ சேனைகளும் இங்கதான் இருக்கு. அப்போ தம்முடைய சீடர்கள் அங்கே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்துட்டார் ஆண்டவர். முடிவெடுத்த உடனே இப்ப நீங்கள் எல்லாம் சொன்னது போல அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் தான், அவர் ஆவியான தேவன் தான், அவர் தன்னைத்தானே ஆவிக்குள்ளாக மாற்ற முடியும் என்கிறதான இருந்தாலும் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, சில அமைப்புகளுக்கு அவர் கொடுத்த கட்டளைகளுக்கு அவர் கொடுத்த உண்டாக்கினதான சத்துவங்களுக்கு அவர் இடம் கொடுக்கிறார். இடம் கொடுக்கும் போது என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடல் மேல கால் வச்ச உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தேவ தூதர்கள் பணிவிடை ஆவிகளாய் மாறி உன்னதமான தேவனுடைய பாதத்தை தாங்கி அங்கே கடல் மேலே நடக்கிறது போல அவர்களை அந்த சீடர்கள் மத்தியிலே கொண்டு வருகிறவர்களாய் இருக்கிறார்கள். இதுக்கு உண்டான சரியான வசனம் என்னன்னு சொன்னா, சங்கீதம் 91வது சங்கீதம் 11-12 வாசித்து பாருங்கள். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தங்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு போவார்கள். இதுதான் சரியான வசனம். அப்படின்னா இதை புரிந்து வைத்தவன் யார் தெரியுமா? சத்துருவானவன். ஆண்டவரை சோதனைக்குள்ளாக வரும்போது அவனும் தூதனாய் இருக்கிறபடியினாலே என்ன செய்யறான்? தாழ குதியும் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதனுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். நீ மெய்யாலுமே தேவன் என்றால் அவர்கள் வந்து உன்னை தாங்கி பிடிப்பார்கள் சொல்லிட்டு போயிட்டான். எப்படி நமக்கு தெரியல, ஆனா பிசாசுக்கு தெரிந்து வச்சிருக்கு. எப்படிப்பட்ட காரியம் பார்த்தீங்களா? ஒரு காரியம் இதை மையமாக வைத்து ஆண்டவருக்கு மாத்திரம் அல்ல, இந்த பாவம் என்கிறதான சமுத்திரத்திலே இந்த ஆபத்தை நோக்கி இக்கரையில இருந்து அக்கறைக்கு செல்லும் சமயத்திலே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, நாமும் என்னன்னா கடல் மேலே நடக்கிறது போல ஒரு சத்தம் வர வேண்டும் சொன்னா பணிவிடை ஆவிகள் நம்மை தாங்கி பிடித்து கடக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யாருக்கு கொடுப்பார்? தேவ தூதர்களை. நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை தாங்கிக் கொள்வேன்னா எல்லாருக்கும் கொடுத்துருவாங்களா ஆண்டவரு? யாருக்கு கொடுப்பாரு? அதுக்குண்டான செயலை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் தான் கொடுப்பார். எல்லாரும் சொல்லிட்டு போலாம், காலையில் எந்திரிச்ச உடனே 91வது சங்கீதத்தை வாசித்துட்டு போலாம். ஆனா உண்மையாலுமே யாருக்கு நிறைவேறும் தெரியுமா? வாசித்து பாருங்கள். எபிரேயர் 1:14 அதுக்குண்டான விடை இருக்கிறது. யாருக்கெல்லாம் தேவதூதர்கள் கொடுப்பார் என்று சொல்லி. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருப்பார்கள் அல்லவா? ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற ஒவ்வொருவருக்கும், ஊழியம் செய்கிறவர்களுக்கும் மாத்திரமே எதுவாமா? பணிவிடை ஆவிகள் வரும். மற்றவர்கள் எல்லாம் மூழ்கி போக வேண்டியதுதான். இந்த சமுத்திரத்தின் வாயிலாக இக்கரையிலிருந்து அக்கறை போகிற வரைக்கும் நம்ம இந்த 2 முடிவை எடுக்கலன்னு வைங்க, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யற ஏதோ ஒரு வகை ஜபிச்சாலும் ஊழியம் தாங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கினாலும் தான், ஆண்டவருடைய ஊழியத்தை நேசித்தாலும் அவருடைய காரியத்தை 4 பேருக்கு வேதத்தை எடுத்து சொன்னாலும் ஊழியம் தான் ஆச்சுங்களா? ஆலயத்தை தாங்கினாலும் ஊழியம் தான், விசுவாசமா தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தாலும் ஊழியம் தான்.
ஊழியத்துல பல வகை உண்டு ஆச்சுங்களா. அதனால இந்த முடிவை எடுக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் தூதர்கள் பணிவிடை ஆவிகள் கொடுப்பாரு. அந்த பணிவிடை ஆவிகள் இயேசு கிறிஸ்து அந்த கடல் மேலே நடந்தது போல, சீடனாகிய பேதுருவும் கொஞ்ச நேரம் கடல் மேலே நடந்தது போல நடக்கணும். இதுல அவிசுவாசம் வரக்கூடாது. இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, ஆண்டவரே நீ நடந்தீர், நானும் நடக்க எனக்கு உத்தரவு கொடும் என்று சொல்லி பேதுரு கேட்டான். கேட்கும் போது கொஞ்ச தூரம் நடந்துட்டு ஐயோ மூழ்கி போகிறேனே, ஐயோ மூழ்கி போகிறேனே என்று சொல்லி அமிழ்ந்து போகிற கத்துறவனே, அவ்விசுவாசியே நீ விசுவாசம் கொள்ளுன்னு சொன்னார். ஆகவே விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா இந்த உலகமாகிய இந்த சமுத்திரம், உலகமாகிய இந்த காரியம் நம்மை மூழ்கடிச்சிடும், பயங்கரமான மூழ்கடிச்சிடும். பயங்கரமான சோதனையிலே விழுந்து போயிடுவோம், எழுந்திருக்க முடியாது. விசுவாச கப்பல் ஆடி அப்படி அந்த சமுத்திரத்திலே இதோ மூழ்கி நாம் மடிந்து போக சூழ்நிலை வந்துவிடும். பிரியமானவர்களே, இன்னுமான ஒரு செய்தி பாருங்க, நல்ல அருமையான ஒரு காரியம். ஏசாயா 57:20 வாசித்து பாருங்கள். But evil men are like the restless sea, whose waves never stop rolling in, bringing filth and muck. பல துன்மார்க்கர்கள், நம்மை சுற்றிலும் இருக்கிறதான துன்மார்க்கர்கள், அவர்கள் எல்லாம் எப்படியா கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த அவர்கள் மேலே ஆதிக்கம் வர வேண்டும், அவர்கள் மேலே நாம் நடந்து இக்கரையில் இருந்து அக்கறை போக வேண்டும். இதுதான் பயங்கரமான ஒரு காரியம். இரண்டாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 17வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். Powerful nations are in commotion with the sound, like the roar of the sea, like the crashing of huge waves. அமிழையும் உண்டாயிருக்கும். ஐயோன்னு சொல்றாரு. ஐயோனா பயங்கரம் ஆச்சுங்களா. ஆகவே இந்த பயங்கரமான பாவ சமுதாயத்திலே, இந்த சமுத்திரத்திலே, ஜனக்கூட்டமாகிய இந்த சமுத்திரத்திலே, நீர்த்துளிகளும் வாசை கூட்டத்தாருமாய் இருக்கிறதான இந்த சமுத்திரத்திலே நாம் இக்கரையிலிருந்து அக்கறை போக வேண்டும் என்றால் கட்டாயம் இயேசு வேண்டும். அவர் எல்லா பிரச்சனைக்கும் இது முடிவு கட்டுவதற்காக அவர் நடந்து வர வேண்டும். நம்மையும் கூப்பிடும் போது நம்முடைய கால் மிதித்து நடக்க வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். ஆண்டவர் சமுத்திரத்துல நடந்தாரே, நம்மளும் போய் சமுத்திரம் இருக்கு நடக்கலாம்னு சொல்லி நடந்து பாருங்க, செத்து போயிடுவோம். சில பேரெல்லாம் அப்படிதான் செய்யறாங்க. பைபிள் எழுதியிருக்கே, எல்லா பைபிள் எழுதியிருக்கதான் எல்லாமே ஆவிக்குரிய பொருளா இருக்கும். சமுத்திரத்தை போய் கால் வைங்க, என்ன நடக்கும் டெஸ்ட் பண்ணிக்கங்க இன்னைக்கு போய். ஆனா இது ஆவிக்குரிய பொருளா எடுத்து ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறதற்கு நாம் எடுக்கிறதான முடிவு, நாம் ஊழியக்காரனாய் மாறுவேன் என்று சொல்லுகிறதான முடிவு. அதோடு மாத்திரமல்ல, 4 பேருக்கு நான் நன்மை செய்வேன் அப்படின்னு சொல்லி, நம்ம 4 பேர் உயிரை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி நாம் புறப்பட்டு போகும்போது தூதர்கள் பணிவிடைய ஆவிகள் நமக்காக வரும். நமக்காக வந்து எத்தனை பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு பயங்கரமான காற்று வீசினாலும், கடலே கொந்தளிக்கிறது போல வாழ்க்கையிலே கொந்தளிக்கத்தக்கதான சூழ்நிலை வந்தாலும் நாம் பயப்படாதபடிக்கு அது மேலே கால் மிதித்து நடக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல அப்படிப்பட்ட ஒரு சத்துவத்தையும் இந்த செய்தியின் வாயிலாக கடல் மீது யார் நடக்க முடியும்? இப்படிப்பட்டவர்கள் தான் நடக்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்தால் தான் நடக்க முடியும் என்று சொல்லி இதுக்குண்டான செய்தியின் காரியங்களை ஆசீர்வதித்து நமக்கு கொடுக்கிறார். நாமும் நடப்போமே. இக்கரையிலிருந்து அக்கறை போகுவதற்கு இவைகளெல்லாம் தேவைப்படுகிறது. நாம் முயற்சி பண்ணி நாம் ஏறெடுக்கிறதான ஒவ்வொரு முயற்சியிலும் உன்னதமான தேவன் கடந்து வந்து பயப்படாதிருங்கள், அஞ்சாதிருங்கள், நான் தான், வாங்கள், நீங்களும் கடல் மீது நடக்கலாம், நீங்களும் இந்த பிரச்சனையின் மேலே நடக்கலாம் என்று சொல்லி சகல சத்துவத்தையும் நமக்கு கொடுக்க பணிவிடை ஆவிகளை நமக்காக அனுப்புவார். உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு, உங்கள் பாதம் சமுத்திரத்திலே மூழ்கி போகாதபடிக்கு தேவன் கட்டளையிட தூதர்கள் கரங்களினாலே ஏந்தி கொண்டு போவார்கள்.
இதற்காக உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபார் ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717177